வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் ஜுவாலஜி யூனிட் 5 அனிமல் ஃபிசியாலஜி பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேங்க்ரியாஸ் கிளாண்ட் பற்றி பார்க்கலாம். அதில் எதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் கிளாண்ட் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன்ஸில் என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட்டட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதில் இன்சுலின் ஹார்மோன், அதனால் ஏற்படக்கூடிய டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அண்ட் பேத்தலாஜிக்கல் ஃபிசியாலஜி ஆஃப் டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அண்ட் குளுக்கோகான் ஹார்மோன்ஸ் பற்றிலாம் நம்ம இந்த இதில் எலாபரேட்டாக பார்க்கலாம். அதில் பேங்க்ரியாஸ் கிளாண்ட் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன்ஸ் ஆர் குரூப் ஆஃப் எண்டோகிரைன் செல்ஸ் லொக்கேட்டட் இன்சைட் தி பேங்க்ரியாஸ். அப்போது ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோகிரைன் செல்லாக காணப்படக்கூடிய ஒரு குழுவாக வந்துட்டு காணப்படும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா கணையத்தோட உட்புற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு செல்லாக கருதப்படுகிறது. தேர் ஆர் ஆப்சன்ட் ஃப்ரம் ப்ரோகார்டேட் அமாங் டெட்ராபோட்ஸ். தேர் ஆர் ஃபவுண்ட் த்ரூ அவுட் தி பேங்க்ரியாஸ். இந்த பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணையம் வந்துட்டு எதுல இல்லை, ப்ரோகார்டேட்ல வந்துட்டு இல்லை, முன் முதுகு நாணிகள்ல வந்துட்டு கிடையாது, டெட்ராபோட்ஸ்ல வந்துட்டு இருக்கு. டெட்ராபோட்ஸ் அப்படின்னா 4 காலிகள், அதாவது 4 இதுல டெட்ரா அப்படின்னா 4, இப்போ 4 காலிகள்ல வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன்ஸ் were discovered by லாகர்கன்ஸ். லாகர்கன்ஸ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சதுனால தான் இது ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. இட் இஸ் present in the group of cells among the pancreatic gland cells. அதாவது கணையத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்பா காணப்படக்கூடிய ஒரு செல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pancreatic cells. It consists of 3 type of cells, namely alpha, beta and gamma cells. இப்போ இந்த ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன்ல வந்துட்டு 3 வகையான செல்கள் வந்துட்டு காணப்படுகிறது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா. அதில் ஆல்ஃபா செல்ஸ் வந்துட்டு என்ன செக்ரீட் பண்ணுது அப்படின்னா குளுக்கோகானையும், பீட்டா செல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலினையும், காமா செல்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொமட்டோஸ்டானியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் ஒன் ஆஃப் த என்னது growth ஹார்மோன் தான், அதையும் வந்துட்டு செக்ரீட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எதில் செக்ரீட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன்ஸ்ல செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சுலினை பற்றி பார்க்கலாம். இன்சுலின் இஸ் செக்ரீட்டட் பை தி பீட்டா செல்ஸ் ஆஃப் ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன்ஸ். கெமிக்கலி இட் இஸ் எ பாலிபெப்டைடு. அதாவது இன்சுலின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன்ல இருக்கக்கூடிய பீட்டா செல்களால் வந்துட்டு செக்ரீட் பண்ணப்படுகிறது. இது வேதி முறையில் பார்க்கும் பொழுது இது ஒரு பாலிபெப்டைட் நேச்சர் உடையது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த மெயின் ரோல் ஆஃப் இன்சுலின் இஸ் டு லோவர் த பிளட் சுகர் லெவல். இதோட மெயின் ரோலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்ல சுகரோட லெவலை வந்துட்டு லோவாக வந்து வச்சுக்கக்கூடிய ப்ராசஸ் எது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்துட்டு பண்ணுது. இட் ஆக்ட்ஸ் இன் தி ஃபாலோயிங் வே to bring down the blood sugar level. அப்போ எப்படியெல்லாம் நம்ம பிளட்ல வந்துட்டு சுகர் லெவலை வந்துட்டு லோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட் மேக்ஸ் த செல்ஸ் மோர் பெர்மியபிள் டு குளுக்கோஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை வந்துட்டு அதிக அளவு வந்துட்டு பெர்மியபிள் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை வந்து அந்த செல்கள் வந்துட்டு மேக் பண்ணுது. இட் என்ஹான்ஸ் குளுக்கோஸ் ஆக்சிடைசேஷன் இன் தி செல். நம்மளோட பாடி செல்களில் வந்துட்டு குளுக்கோஸ் வந்துட்டு ஆக்சிகரணம் நடைபெறுவதற்கு உண்டான அந்த ஒரு செயல்பாட்டையும் வந்துட்டு மேம்படுத்துறது மூலயமா நம்ம பிளட் சுகர் லெவலை வந்துட்டு லோ பண்ணுது. இட் இன்க்ரீசஸ் தி ரேட் ஆஃப் கன்சர்வேஷன் of blood glucose into liver glycogen. அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸை லிவர்ல ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய குளுக்கோஜனாக வந்துட்டு மாற்றுவதில் இதோட பங்கு வந்துட்டு அதிகமாக இருக்கிறது, அதை வந்துட்டு அதிகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இட் ப்ரமோட்ஸ் தி கன்சர்வேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு ஃபேட் டெபாசிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவுப் பொருளில் எடுத்துக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை ஒரு கொழுப்பாக வந்துட்டு மாற்றி அதை டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்லையுமே இந்த இன்சுலின் வந்துட்டு இன்வால்மெண்ட் ஆகுது. Secretion of insulin is regulated by the blood sugar level. It is secretion increases when the blood sugar level rises and it decreases when the blood sugar level falls. சப்போஸ் இந்த இன்சுலின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில் வந்துட்டு அதிகமாக செக்ரீட்டட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சுகர் லெவலும் பார்த்தீங்க அப்படின்னா என்னவாகும், அதிகமாகும். சப்போஸ் வந்துட்டு பாடியில் வந்துட்டு இன்சுலின் டிக்ரீசஸாக இருந்துச்சு அப்படின்னா கம்மியாக செக்ரீட் ஆகுது அப்படிங்கும் பொழுது பிளட் சுகர் லெவலும் என்னவாகும், பிளட்ல வந்துட்டு சுகர் லெவலும் கம்மியாகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் காசஸ் டிசீஸ் கால்டு டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். அப்போ இதனால
ஏற்படக்கூடிய நோய் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய். இதனால என்னென்ன சிம்டம்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர் அப்படின்னாவே என்னது அதிகம். அப்போ என்னது ப்ரொனவுன்ஸ்டு இன்க்ரீசஸ் இன் பிளட் சுகர் லெவல். இப்போ கிளை அப்படின்னாவே என்னது குளுக்கோஸ் தான். அப்போ நம்மளோட பிளட்ல வந்துட்டு சுகர் லெவல் வந்துட்டு அதிகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். செகண்ட் வந்துட்டு கிளைகோசூரியா அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆஃப் சுகர் இன் த யூரின். அப்போ யூரியா அப்படின்னாவே என்னது யூரின் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அதிகமாக இருக்கும் நம்மளோட யூரின்ல பார்த்தீங்க அப்படின்னா சுகரோட லெவல் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்னது கிளைகோசூரியா. அதுக்கடுத்து பாலியூரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் யூரின் அபவுட் 10 லிட்டர்ஸ் பெர் டே. அதாவது ஒரு நாளைக்கு 10 லிட்டர் சிறுநீரகத்தை வந்துட்டு வெளியேற்றக்கூடியவர்களாக இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் இந்த பேஷண்ட் வந்துட்டு இருப்பாங்க. அதனால தான் அது என்னன்னு சொல்லுவாங்க பாலியூரியா. பாலி அப்படின்னா என்னது பல அப்படின்னு அர்த்தம். இப்போ யூரியான்னா யூரின். அப்போ அதிக அளவு சிறுநீரை வந்துட்டு வெளியேற்றக்கூடியவர்கள். ஆக்சுவலாக அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு 1 to 1.5 லிட்டர்ஸ் ஆஃப் த யூரின் தான் வந்துட்டு பெர் டேவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும். ஆனால் அந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்துட்டு 10 லிட்டர்ஸ் வந்துட்டு எக்ஸ்கிரீட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்ஸ் அப்படின்னா அடிக்கடி வந்துட்டு சிறுநீர் கழித்து கொண்டே இருப்பார்கள். கீட்டோனூரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்க்ரீஸ்டு அப்பியரன்ஸ் ஆஃப் கீட்டோன் பாடிஸ் இந்த யூரின். இப்போ சிறுநீரில் கீட்டோன் பாடிகள் வந்துட்டு அதிகமாக தென்படுறதை வந்துட்டு இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்ல வந்து பார்க்கலாம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் கீட்டோனூரியா அப்படின்னு சொல்லுவோம். கீட்டோனிமியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு அப்பியரன்ஸ் ஆஃப் த கீட்டோன் பாடிஸ் இன் தி பிளட். நம்மளோட பிளட்ல வந்துட்டு கீட்டோன் பாடிஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதா என்னன்னு சொல்லுவோம் கீட்டோனீமியா அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்போ யூரியாவில் அதிகமாக இருக்குது. மியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளட்ல வந்துட்டு அதிகமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ டிலேடு ஹீலிங் ஆஃப் உன்ஸ். டயாபெட்டிஸ் கேன் பி கியூர்டு பை தி இன்ஜெக்ஷன் ஆஃப் புரோட்டோஅமைன் ஜிங்க் சொல்யூஷன். இது ரொம்பவே முக்கியம். இந்த டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது சரியாகிறதுக்கு ரொம்பவே டிலே ஆகும், தாமதமாகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரோட்டோஅமைன் ஜிங்க் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுறது மூலிமா டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ்க்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டயாபெட்டிஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா சிப்பான் அண்ட் மெல்லிட்டஸ் மீன்ஸ் ஸ்வீட்டு. டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸை வந்துட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. டயாபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கா, மெல்லிட்டஸ் அப்படின்னா ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கா. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால தான் என்ன பண்ணுறாங்க ஸ்வீட்டை வந்து அதிகம் விரும்புகிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் எ மெட்டபாலிக் டிசார்டர் யூஸ்வலி டியூ டு தி அட்ரோபி ஆஃப் த பீட்டா செல்ஸ் ஆஃப் ஐசோலேட்ஸ் லாகர்கன்ஸ் ஆஃப் த pancreas by which protection of insulin is affected or the insulin that produced is defective. அதாவது என்ன பண்ணப்படுது ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன் செல்ஸில் பீட்டா செல்கள் வந்துட்டு டிஃபெக்ட் ஆகிறதுனால இந்த இன்சுலினால டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்துட்டு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3 டைப் ஆஃப் டயாபெட்டிஸ் வந்துட்டு வருமா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜுவெனல் டயாபெட்டிஸ் அப்படின்னா தட் யூஸ்வலி பிகின்ஸ் இன் சைல்டுஹுட் ஆர் இயர்லி அடல்ட் ஏஜ். ஜுவெனைல் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் சயின்டிஃபிக்காக லார்வா அப்படின்னு சொல்லுவோமா. ஜுவெனைல் அப்படின்னாவே லார்வா. அப்போ லார்வானாவே இளம் உயிரி. அப்போ சைல்டுஹுட்னா என்னது இளம் பருவம். அப்போ குழந்தை பருவத்திலேயோ அல்லது இயர்லி அடல்ட் முன் குமர பருவத்திலேயோ ஏற்படக்கூடிய அந்த டயாபெட்டிஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஜுவெனைல் டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் திஸ் கேஸ் தேர் இஸ் an absolute deficiency of insulin. இது எதனால் ஏற்படும் இன்சுலினோட டெஃபிஷியன்சி குறைபாடு இருக்கிறதுனால இந்த ஜுவெனைல் டயாபெட்டிஸ் வந்துட்டு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி ஆன்செட் டயாபெட்டிஸ் தட் யூஸ்வலி பிகின்ஸ் இன் தி மிடில் ஏஜ் அண்ட் மெயின்லி obese persons where insulin is secreted by the pancreas but it failed to complete its actions. செகண்ட் என்னன்னா மெச்சூரிட்டி ஆன்செட் டயாபெட்டிஸ். மெச்சூரிட்டி அப்படின்னா என்னது அப்போ M4 என்னது மிடில் ஏஜ். ஒரு நடுத்தர வயது இருக்கிறவங்களுக்கு ஏற்படுறதா என்னது மெச்சூரிட்டி ஆன்செட் டயாபெட்டிஸ். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த வயிறு பருமனாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்துட்டு அதிகமாகவே வந்துட்டு இது அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்சுலின் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ரியாஸில் வந்துட்டு செக்ரேட்டட்
ஆகும். ஆனால் அதோட செயல்பாடுகள் வந்துட்டு கம்ப்ளீட்டடாக இருக்காது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி டயாபெட்டிஸ். இட் இஸ் டியூ டு தி இன்சஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் காஸ்ட் பை ஓவர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சம் இன்சுலின் ஆன்டோகோனசிஸ்ட். இது என்னன்னு பார்த்தீங்க, இன்சுலின் போதுமான அளவு இல்லாததுனாலையும் ஏற்படும். எதனால? ஓவர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த இன்சுலின்லேயே சில இது பார்த்தீங்க அப்படின்னா விரோதம் இழைக்கக்கூடிய, நம்ம பாடிக்கு எகெயின்ஸ்டாக செயல்படக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் ஏற்படுறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி டயாபெட்டிஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட பேத்தலாஜிக்கல் ஃபிசியாலஜி டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட நோய் தன்மை வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த டிக்ரீஸ்ட் ஆர் டிஃபெக்டிவ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்சுலின் இஸ் கேரக்டரைஸ்டு பை தி ஃபாலோயிங் பேத்தலாஜிக்கல் எஃபெக்ட். அதாவது நம்ம பாடியில் இன்சுலின் வந்துட்டு குறைவாக செக்ரீட் ஆகுறதுனால என்னென்ன பேத்தலாஜிக்கல் எஃபெக்ட் வந்து காமிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், increased permeability of the cell membrane for glucose resulting the accumulation of the glucose in the blood, hyperglycemia. அதாவது ஹைப்பர்கிளைசீமியாவை ஏற்படுத்தும். ஹைப்பர் அப்படின்னா என்னது? அதிகம். கிளைனா என்னது? குளுக்கோஸ். மியா அப்படின்னா என்னது? பிளட்டு. அப்ப பிளட்ல அதிகமாக குளுக்கோஸ் இருக்கக்கூடிய அக்குமுலேஷன் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வரதுக்கு ஒரு காரணம். எதனால வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு குளுக்கோஸ் அக்குமுலேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் மெம்பரைன்ல குளுக்கோஸோட அந்த பெர்மியபிலிட்டி வந்துட்டு குறைவாக இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது. அப்போ குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ் ஆஸ் ஹை ஹேஸ் 300 to 1200 மில்லிகிராம் பெர் 100 ml ஆஃப் பிளட்டு. அப்போ எவ்வளோ வந்துட்டு இதாக இருக்கும், எவ்வளோ அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து 1200 மில்லிகிராம் பெர் 100 ml பிளட்டுக்கே இவ்வளோ வந்துட்டு இன்க்ரீசஸ் ஆகுறதுனால தான் இந்த ஹைப்பர் கிளைசீமியா வந்துட்டு ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் திங் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸ்கிரீஷன் ஆஃப் த குளுக்கோஸ் இன் த யூரின் ரிசல்ட் குளுக்கோசூரியா. அதாவது நம்மளோட சிறுநீரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா அதிக அளவு குளுக்கோஸ் வந்துட்டு வெளியேற்றப்படக்கூடியதாக இருக்குது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தானது குளுக்கோசூரியா. ஃபார் எக்ஸாம்பிள், இன் பர்சன்ஸ் வித் சிவியர் அன்ட்ரீட்டட் டயாபெட்டிஸ் 100 and more grams of glucose is lost in the urine each day. ரொம்பவே வந்துட்டு சிவியரான ஒரு டயாபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கல அப்படின்னா அந்த பர்சன் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 100லேருந்து அதற்கும் அதிகமான கிராம் அளவுக்கு குளுக்கோஸை வந்துட்டு லாஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த குளுக்கோஸ் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் த யூரினரி டியூபிள்ஸ் நீட்ஸ் டு வாட்டர் டு பி சென்ட் அவுட். அப்போ இதனால் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணப்படுது? யூரினரி டியூபிள்ஸ்க்கு வருது. இதனால் குளுக்கோஸ் வெளியேறிட்டே இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் என்ன பண்ணுது? சென்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும், அதிகமாக வாட்டர் வந்துட்டு நீடு இருக்கும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ hence a proportionate amount of water from the glomerular filtrate it also not reabsorbed in the tubule and so volume of the urine increases, diuresis result causing severe thirst, the first sign of diabetes. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது glomerular filtrateல amount of water filtrate பண்ணுறதுன்றது, அதாவது ஆக்சுவலாக என்ன பண்ணப்படும்? glomerular filtrateல வாட்டர் வந்து ரீஅப்சார்ப் பண்ணப்படும். ஆனால் அந்த டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு நடக்காது. அதாவது வாட்டரு அதோட மட்டும் இல்லாமல் டியூபிளில் யூரினோட அந்த வால்யூம் வந்துட்டு அதிகப்படுத்தப்படும். அதாவது டயூரியஸ் அப்படின்னா அதிகமாக வந்துட்டு இருக்கிறது. அப்போ இதனால் என்ன பண்ணப்படுது? யூரின் வந்துட்டு அதிகமாக வெளியேற்றிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுவோம்? நம்மளோட பாடி வந்துட்டு அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே லாஸ் பண்ணுது. அப்போ என்ன, நமக்கு உடனே வந்துட்டு தாகம் எடுக்கும். அப்போ அதிகமாக என்ன பண்ணுவாங்க? அடிக்கடி வந்துட்டு தண்ணி குடிப்ப ஆரம்பிப்பாங்க. அடிக்கடி ஒரு பர்சன் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுதான் முதல் அறிகுறியாக, அதாவது நீரிழிவு நோய்க்கு உண்டான முதல் அறிகுறி என்ன சொல்றாங்க? ஒரு பர்சன் அதிகமாக தண்ணீர் பருகிறது தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. இப்போ லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த யூரின் ரிசல்ட் டீஹைட்ரேஷன் ஆஃப் த செல்ஸ் ஆல்சோ. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி அதிக அளவு வாட்டர் லாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட செல்லுமே நாளுக்கு நாளாக என்ன பண்ணப்படுது? டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிக்குதுன்றதை சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஸ் குளுக்கோஸ் இஸ் நாட் எனஃப் ஃபார் எனர்ஜி ப்ரொடெக்ஷன் இன்க்ரீஸ்டு மொபிலைசேஷன் ஆஃப் ஃபேட்ஸ் ஃப்ரம் அடிபோஸ் டிஷ்யூஸ் அக்வர்ஸ். அப்போ இந்த கண்டிஷன்ஸில் என்ன பண்ணப்படும்? குளுக்கோஸ் எல்லாமே யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ணப்பட்டுச்சுன்னா அப்போ நம்ம எனர்ஜி ப்ரொடெக்ஷனுக்கு தேவையே என்னதான்? குளுக்கோஸ் தான். அப்போ அந்த ஆற்றல் உற்பத்திக்கு தேவையான குளுக்கோஸ் வந்துட்டு நம்ம பாடிக்கு கிடைக்காம போயிடும். இதனால அந்த அடிப்போஸ் திசுக்களை சேமிக்க வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாமே என்ன பண்ணப்படுது?
அதிகமாக ஆரம்பிக்குது. அதனால ரொம்ப பருமனாக இருக்கிறதுக்கு அதனால தான் சுகர் பேஷண்ட் பார்க்கவே நல்லா குண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் எல்லாமே இதுதான். அப்போ பட் தி மெட்டபாலிசம் ஆஃப் ஃபேட் இஸ் இன்கம்ப்ளீட் ரிசல்ட்டிங் இன் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் intermediary product of fat metabolism, namely ketone bodies, a condition known as ketosis occurs. அதாவது இந்த ஃபேட்டுமே பார்த்தீங்கன்னா அதோட மெட்டபாலிசம் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டடாக இருக்கிறதுனால அதிக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் ப்ராடக்டான ஃபேட் மெட்டபாலிசம் அதில் வந்துட்டு ஒரு கீட்டோன் பாடிஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இதனால தான் இது என்னன்னு சொல்ல இந்த கண்டிஷன்ஸை வந்துட்டு கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே எக்ஸஸான கீட்டோன் பாடிஸ் வந்துட்டு நம்ம பாடிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவியர் ஆசிடோசிஸ் அல்டிமேட்லி ரிசல்ட்டிங் இன் தி கோமா. அதாவது அதிகமான அமிலத்தன்மை மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை எல்லாமே வந்துட்டு ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ டெபாசிஷன் ஆஃப் லிபிட்ஸ் இன் த வால்ஸ் ஆஃப் பிளட் வெசல் ரிசல்ட்டிங் இன் ஆந்த்ரோஸ்க்ளீரோசிஸ் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது அதிகப்படியான லிப்பிட்ஸ் வந்துட்டு பிளட் வெசல்ஸ் ரத்த தமனிகள் எல்லாத்துலேயுமே டெபாசிட் ஆகிறதுனால என்ன ரிசல்ட் கிடைக்குது ஆந்த்ரோஸ்க்ளீரோசிஸ் வந்துட்டு கிடைக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு தி ஆக்சிடேஷன் ஆஃப் போத் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் இஸ் நாட் எனஃப். இதனால் என்ன பண்ணப்படுது ஒரு ஆற்றல் உற்பத்திக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும் கொழுப்புகளாக இருக்கட்டும் போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்குது. இதனால் திசுக்கள் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்துட்டு என்னவாகுது பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ திஸ் ரிசல்ட் இன் லாஸ் ஆஃப் டிஷ்யூ ப்ரோட்டீன்ஸ் ஸ்பெசிஃபிகலி ஆஃப் மசில்ஸ் அண்ட் த பேஷண்ட் பிகம்ஸ் வீக். அப்போது எனர்ஜி ப்ரொடெக்ஷனுக்கு தேவை கார்போஹைட்ரேட் ஃபேட்டு அது டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்ததுனால அதிகமாக எக்ஸ்க்ரீட் பண்ணப்பட்டதுனால எனர்ஜி ப்ரொடெக்ஷனுக்கு தேவையான ஒரு கார்போஹைட்ரேட் ஃபேட்ஸ் வந்துட்டு இல்லை. இதனால் மசில்ஸில் ரிமைனிங் என்ன இருக்கும் நியூட்ரியன் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அது பிரேக் டவுன் ஆரம்பிக்குது. அப்போ அது பிரேக் டவுன் பண்ணனால திசுக்களில் அதிகப்படியான புரதங்கள் வந்துட்டு லாஸ் ஆகுது. அதுலேயும் மசில்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுது லாஸ் ஆகுது. இதனால் அந்த பேஷண்ட் என்ன பண்ணுவான் நாளுக்கு நாள் ரொம்ப வீக்காக ஆரம்பிப்பாங்க. டீஜெனரேஷன் ஆஃப் த ஸ்மால் பிளட் வெசல்ஸ் லைக் த பிளட் வெசல்ஸ் ஆஃப் ஹை அண்ட் கிட்னி அக்வர் லீடிங் டு டிஃபெக்டிவ் விசன் அண்ட் ஈவன் பிளைண்ட்னஸ். அப்போ இதனால் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்மால் பிளட் வெசல்ஸ் எல்லாமே டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. அதுலேயும் கண் பகுதி மற்றும் சிறுநீரக பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய ரத்த தந்துகிகள் எல்லாமே என்ன ஆக ஆரம்பிக்குது டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. இதனால அந்த பர்சனுக்கு வந்துட்டு கண்ணில் வந்துட்டு கண் கோளாறுகள் வர்றதுக்கும் காரணமாக இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு பார்வையே இல்லாமல் போகிறதுக்கும் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூரன்ஸ் ஆஃப் த பிளைண்ட்னஸ் அலாங் வித் பிரைட் டிசீஸ் ஆஃப் கிட்னிஸ். இப்போ சப்போஸ் வந்துட்டு இது என்னன்னு சொல்லுவாங்க அக்யூரன்ஸ் ஆஃப் பிளைண்ட்ஸ் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு பிளைண்ட்னஸாக இருக்காங்கன்னா அது எதனால் ஏற்படுது அது ஒரு பிரைட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது கிட்னிஸில் இருக்கக்கூடிய ஸ்மால் பிளட் வெசல்ஸ் அது வந்துட்டு டீஜெனரேஷன்ஸ் ஆகிறதுனால இந்த டிசீஸ் வந்துட்டு ஏற்படுகிறது. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ லார்ஜ் ஆர்டரிஸ் ஆல்சோ ப்ரோன் டு டிசீஸ் ஆர்த்ரோமா and degeneration of lining arteries occur resulting in complications such as vagina and severe pain in the heart muscles. அதாவது என்ன சொல்றாங்கன்னா பெரிய ஆர்டரிஸுமே என்ன ஆக ஆரம்பிக்குது டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. இதனால வெஜினாவில் ஒரு சிவியர் பெயினாகவும் இருக்கும். ஹார்ட் மசில்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எகினா சிவியர் பெயின் அண்ட் ஹார்ட் மசில்ஸ் இதயத்தில் இருக்கக்கூடிய தசைப்பகுதிகள் எல்லாமே அதிகமாக வந்துட்டு வலி எடுக்க ஆரம்பிக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எலன்பெர்க் ஸ்டேட் தட் மோர் தென் ஒன் ஆஃப் த ஹார்ட் அட்டாக் அண்ட் 3/4 ஆஃப் ஸ்ட்ரோக் அக்குவரிங் ஆர் ரிலேட்டட் டு டயாபெட்டிஸ். அதோட மட்டும் இல்லாமல் எலன்பெர்க் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்றது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு பாதிக்கு காரணம் இந்த டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் தான். ஸ்ட்ரோக்ஸ் பக்கவாதம் வருவதிலையுமே இது 4/3 பங்கு இந்த டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் தான் காரணம் அப்படின்றதையுமே வந்துட்டு சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ lowered resistance to infections and so bacteria can find their way easily diabetic patients disease like pyorrhea nutritis glomerular nephritis occurs. அதாவது இது என்ன பண்ணுதுன்னா பாக்டீரியா வைரஸ் போன்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு தேவையான அதனால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை எதிர்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்துட்டு இதில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் ஈஸியாக இவங்களை என்ன பண்ணப்படும்
அதனால் அந்த மைக்ரோப்ஸ்னால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ணும் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்துட்டு டயாபெட்டிஸ் மெலிட்டஸோட ஒரு பேத்தலாஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். செகண்ட் ஹார்மோனான குளுக்கோகானோட ரோல் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எதனால் செக்ரீட் பண்ணப்படுது அப்படின்னா லாகர்கான் செல்ஸில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா செல்கள்னால செக்ரீட் பண்ணப்படுறதா என்னது குளுக்கோகானு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலிபெப்டைட் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ இட் இஸ் பிளட் சுகர் ரைசிங் ஹார்மோன் ஆர் ஹைப்பர்கிளைசிமிக் ஹார்மோன் இட் ஹேஸ் ஆப்போசிட் எஃபெக்ட் ஆஃப் இன்சுலின். இது என்ன பண்ணுது பாருங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ பிளட்ல சுகர் லெவலை அதிகப்படுத்தக்கூடிய ஹார்மோனாகவும் ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், குளுக்கோகானை தான் சொல்லுவோம். இது அப்படியே இன்சுலினுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஹார்மோனாக இருக்கிறது. இன்சுலின் என்ன பண்ணும், பிளட்ல சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணும். ஆனால் குளுக்கோகான் என்ன பண்ணுது, அதிகப்படுத்துது. அப்போ இட் ப்ரமோட்ஸ் தி ப்ராசஸ் ஆஃப் கிளைகோஜெனோலைசிஸ் by virtue of which glycogen is break down to glucose in the liver. இது என்ன பண்ணுதுன்னா குளுக்கோஜெனோலைசிஸ் மூலியமாக குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணுது. எதில் இருக்கக்கூடியது, லிவரில் இருக்கக்கூடிய. அப்போ இதை வந்துட்டு கிளைகோஜனை பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸாக வந்துட்டு மாற்றுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ அக்லிக்ரேட்ஸ் த சிந்தசைஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஆர் கிளைகோஜன் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் சச் அஸ் ஃபேட் அண்ட் அமினோ ஆசிட். அதோடு மட்டும் இல்லாமல் குளுக்கோஸை மட்டும் கிளைகோஜனை மட்டும் அவரோட பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸை உருவாக்காமல் நான் கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்சன்ஸான ஃபேட்டு, ப்ரோட்டீன்ஸு, அமினோ ஆசிட்ஸ் இதையுமே பிரேக் டவுன் பண்ணி அதை குளுக்கோஸாக மாற்றி நம்ம பிளட்டில் சுகர் லெவலை வந்துட்டு என்ன பண்ணுது, ரைஸ் பண்ணுது, அதிகப்படுத்துது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எ ப்ராப்பர் பேலன்ஸ் பிட்வீன் இன்சுலின் அண்ட் குளுக்கோகான் ப்ரொடெக்ஷன் இஸ் தேர்ஃபோர் நெசசரி டு மெயின்டைன் ப்ராப்பர் பிளட் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன். அப்போ நம்ம பாடியில் வந்துட்டு இன்சுலின் அண்ட் குளுக்கோகானோட லெவல் வந்துட்டு நல்லா பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளட்லேயுமே குளுக்கோஸோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு நல்லா ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தான் வந்துட்டு பேங்க்ரியாஸ். சரி, இதுக்கு ரிலேட்டடாக நான் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். ஹைப்பர் கிளைசீமியா, கிளைகோசூரியா, கீட்டோனூரியா, கீட்டோனமியான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஹைப்பர் அப்படின்னாவே என்னது, அதிகம். கிளைனா என்னது, குளுக்கோஸ். மியா அப்படின்னாவே பிளட்டு. அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ என்ன பண்ணப்படும், இன்க்ரீஸ்டு பிளட் சுகர் லெவல், பிளட்டு சுகர் லெவல். அப்போ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு. கிளைகோசூரியா, கிளை அப்படின்னாவே குளுக்கோஸு, யூரியானா யூரின். அப்போ யூரினில் குளுக்கோஸ் லெவல் வந்துட்டு, அதாவது குளுக்கோஸ் அல்லது ஒரு சுகர் அப்படின்னு கூட சொல்லலாம், அது வந்துட்டு அப்பியரன்ஸ் ஆகிறது. அப்போ இது வந்து செகண்டு. கீட்டோனூரியா, அப்போ யூரியானா யூரின். அப்போ கீட்டோன் பாடிஸ் வந்துட்டு யூரினில் அப்பியரன்ஸ் ஆகிறது, அதாவது இன்க்ரீஸ்டாக ஆகிறது இல்லையா. அப்போ என்ன சொல்லலாம், இது வந்துட்டு தேர்டு, இன்க்ரீஸ்டு கீட்டோன் பாடிஸ் இன் யூரின். கீட்டோனிமியா, அப்போ கீட்டோன் படி அமியா அப்படின்னாவே என்னது, பிளட்டு. அப்போ இன்க்ரீஸ்டு கீட்டோன் பாடிஸ் இன் த பிளட்டு. அப்போ இது ஃபோர்த்து. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன, ஜுவெனல் டயாபெட்டிஸ் இட் இஸ் யூஸ்வலி பிகின்ஸ் இன் சைல்ட்ஹுட் ஆர் இயர்லி அடல்ட் ஏஜ். கரெக்ட் தான். ஏன்னா ஜுவெனைல் அப்படின்னாவே என்ன சொன்னோம், லார்வல் ஸ்டேஜ்னு சொன்னால் இப்போ இளம் உயிரி. இப்போ சைல்ட்ஹுட் அண்ட் இயர்லி அடல்ட் ஏஜில் வர்றதா என்னது, ஜுவெனல் டயாபெட்டிஸ். பி என்ன, மெச்சூரிட்டி ஆன்செட் டயாபெட்டிஸ் டியூ டு தி இன்சஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின். இதனால் வந்துட்டு வராது. ஆக்சுவலாக வந்துட்டு என்னது, இன்சுலின் வந்து செக்ரீட்டட் ஆகும், பட் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதோட ஆக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டடாக இருக்காது அப்படின்றதான் என்னது, மெச்சூரிட்டி ஆன்செட் டயாபெட்டிஸ். அப்போ இது வந்துட்டு தப்பாக இருக்குது. அப்போ என்னது, ஸ்டேட்மெண்ட் ஏ ஒன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆன்சர் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்து தேர்டு கொஸ்டின், வாட் இஸ் த ஹார்மோன் செக்ரீட்டட் பை காமா செல்ஸ். காமா செல்களில் என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணப்படுது, சொமட்டோஸ்டானின். சப்போஸ் வந்துட்டு ஜிஹெச் அப்படின்னு கேட்டாலும் நம்ம என்ன சொல்லலாம், க்ரோத் ஹார்மோன் தான் ஸ்டொமட்டோஸ்டானின், இல்லைனா எஸ்டிஹெச்னு சொல்லி கூட கேட்கலாம். அதுனாவே என்னதான் காமா செல்லில் தான் வந்து செக்ரீட்டட் ஆகுது. இன்சுலினில் பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா செல்லு, குளுக்கோகான் வந்துட்டு ஆல்ஃபா செல் இல்லைங்களா. ஓகே, அதுக்கடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹார்மோன்ஸ் ஆர் ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன். அப்படின்னா என்னது, ஹைப்பர்னாவே அதிகம், கிளைனா என்னது குளுக்கோஸு, அமிக்
அப்படின்னாவே பிளட்ல சுகரோட லெவலை அதிகப்படுத்தக்கூடிய ஹார்மோன் என்னன்னு சொன்னோம், குளுக்கோகான்னு நம்ம சொன்னோம். இன்சுலின் வந்துட்டு என்னது, குறைக்கக்கூடிய ஹார்மோன். அப்போ ஆன்சர் டி இஸ் த கரெக்ட். இமுலின் அப்படின்னாவே ஆல்சோ கால்டு என்னதான், இன்சுலின் தான். அப்போ இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதுக்கடுத்து 5th கொஸ்டின், which of the following characters are not defective insulin pathological effect? இதில் எது கீழ்கண்டவற்றுள் எது வந்துட்டு இன்சுலின் பேத்தலாஜிக்கல் எஃபெக்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஹைப்பர் கிளைசீமியா கரெக்டு தான், அது இருக்குது. ஏன்னா ஹைப்பர் கிளைசீமியா என்னென்னா பிளட்டில் சுகர் லெவல் வந்துட்டு அதிகமாகிறது. குளுக்கோசூரியா அப்படின்னா யூரின் வந்துட்டு அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் போகிறது. ஆத்ரோஸ்க்ளீரோசிஸுமே கரெக்டு தான். அப்போ நன் ஆஃப் தி அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆன்சர் டி இஸ் த கரெக்டு. ஓகே, இந்த செஷன் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா பேங்க்ரியாஸ் கிளாண்ட் அப்படின்னா என்ன, அதில் செக்ரிட்டட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன் செல்ஸில் இன்சுலின் பற்றி பார்த்தோம். அதனால் உருவாகக்கூடிய டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் பற்றி பார்த்தோம். அதோட பேத்தலாஜிக்கல் எஃபெக்ட் பற்றி பார்த்தோம். குளுக்கோகான் ஹார்மோன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸு அண்ட் மென்சுரல் சைக்கிளை பற்றி நெக்ஸ்ட் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.